பேரவைத் தலைவர் அவைக்குள் நுழையும் போது உறுப்பினர்கள் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும். பேரவைத் தலைவர் தனது இருக்கையில் அமர்ந்த பிறகுதான் மற்ற உறுப்பினர்கள் தங்கள் இருக்கையில் அமர்வது மரபாகும். பேரவைத் தலைவர் உரையாற்றும் போது உறுப்பினர்கள் எழுந்து நிற்கவோ பேரவையை விட்டு வெளியேறவோ கூடாது. ஒரு உறுப்பினர் பேசிக் கொண்டிருக்கும் போது அவரை ஒழுங்கற்ற சொற்களாலோ கூச்சலாலோ அல்லது முறையற்ற வேறு வகைகளிலோ அவரை இடைமறிக்கக்கூடாது. பேரவையில் அலுவல் பற்றி அன்றி உறுப்பினர்கள் செய்தித்தாள்களையோ இதழ்களையோ நூல்களையோ படிக்கக்கூடாது. பேரவையில் புறத்தாழ்வாரங்களில் லாபிஸ் இருக்கும் உறுப்பினர்கள் இடையூறு ஏற்படும் வகையில் உரக்க பேசவோ சிரிக்கவோ கூடாது. அவைக்குள் எந்த பொருட்களை கொண்டு வரக்கூடாது. தடை செய்யப்பட்ட பொருட்களையோ அபாயகரமான பொருட்களையோ பேரவைத் தலைவரின் முன் அனுமதியின்றி காட்சி பொருளாக காண்பிக்கக்கூடிய பொருட்களையோ அவைக்குள் கொண்டு வரக்கூடாது. பேரவையின் நடவடிக்கைகளை உறுப்பினர்கள் தடுக்கும் வகையில் ஒலிகளாலோ அல்லது வேறு எந்த வகைகளிலோ இடைமறிக்கக்கூடாது. பேரவை விவாதங்கள் நடைபெறும் போது உறுப்பினர்கள் நேர்முக வாணனைகள் செய்யக்கூடாது. பேரவையில் உரையாற்றும் போது மாடங்களில் உள்ள வெளியாரை பற்றி குறிப்பிடக்கூடாது. வெளியார் பார்வையாளர்கள் மாடத்தில் இருக்கும்போது உறுப்பினர்கள் அவர்களை வரவேற்கும் வகையில் ஆரவாரம் செய்யக்கூடாது. பேரவையில் உறுப்பினர்கள் பேரவைத் தலைவரை பார்த்தே உறுப்பினர்கள் பேச வேண்டும். உறுப்பினர்களின் உரைகள் எதனுடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, பேரவையின் ஆய்வில் உள்ள பொருள்களுக்கு தொடர்புடையதாக உறுப்பினர்களின் உரைகள் இருக்க வேண்டும். ஒரு உறுப்பினர் தொடர்பற்ற விஷயங்களை தொடர்ந்து பேசினால் பேரவைத் தலைவர் நிறுத்தி கொள்ளுமாறு ஆணையிடலாம். எந்த சூழ்நிலைகளில் பேரவைத் தலைவர் உறுப்பினரின் உரையை நிறுத்துமாறு ஆணையிடலாம்? இதுக்குள்ள பதில் பார்த்தீங்கன்னா, பொருளுக்கு தொடர்பற்ற விஷயங்களை தொடர்ந்து பேசுதல், தம்முடைய அல்லது பிற உறுப்பினர்களின் வாதங்களை சலிப்பு தட்டுமாறு மீண்டும் மீண்டும் கூறுதல் அல்லது பேரவையின் அலுவலை வேண்டுமென்றே தடை செய்யும் நோக்கத்துடன் பேசுதல் போன்ற சூழ்நிலைகளில் உரையை நிறுத்துமாறு ஆணையிடலாம். பேரவையில் முதல் முறையாக பேசும் உரை கண்ணியமாக பேச வேண்டும் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது கன்னி பேச்சு என்று அழைக்கப்படுகிறது. உறுப்பினர் தனது கன்னி பேச்சை தனது உரையை எழுதி கொண்டு வந்து பேசலாம். உரையாற்றும் போது ஆளுநர் அல்லது குடியரசுத் தலைவரின் பெயரை பயன்படுத்தி அவமரியாதை ஏற்படும் வகையில் குறிப்பிடக்கூடாது. பேரவையில் எந்த வகையான சொற்களை பயன்படுத்தக்கூடாது? இதுக்குள்ள பதில் பார்த்தீங்கன்னா, நாட்டிற்கு கேடு அல்லது நாட்டிற்கு துரோகம் விளைவிப்பதான் அவதூறான அல்லது பேரவைக்கு ஒவ்வொரு சொற்களை பயன்படுத்தக்கூடாது. உறுப்பினர்கள் தங்களுடைய பேச்சுரிமையை அலுவலை தடுக்கும் வகையில் பேச்சுரிமையை பயன்படுத்தக்கூடாது. உறுப்பினர் தனது உரையை தொடங்கும் போது பேரவைத் தலைவரை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே என்று குறிப்பிட்டு பேச வேண்டும். பேரவை துணைத் தலைவரை மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே என்று குறிப்பிட வேண்டும். மாற்றுத் தலைவரை எவ்வாறு குறிப்பிட வேண்டும்? மாண்புமிகு மாற்றுத் தலைவர் அவர்களே என்று குறிப்பிட வேண்டும். விவாதத்தின் போது உறுப்பினர்கள்
எத்தகைய சொற்களை பயன்படுத்த வேண்டும்? அதாவது மரியாதையான, பண்புமிக்க மற்றும் செம்மையான சொற்களை பயன்படுத்த வேண்டும். உறுப்பினர்களை அவர்களது பெயர்களை கொண்டு அழைப்பது பேரவைத் தலைவருக்கு மட்டுமே உரிமை உண்டு. மற்ற உறுப்பினர்களை எவ்வாறு குறிப்பிட வேண்டும்? மற்ற உறுப்பினர்களை மாண்புமிகு உறுப்பினர் என்றோ அல்லது அவர்கள் வகிக்கின்ற பதவி பெயரை கொண்டோ குறிப்பிட வேண்டும். ஒரு உறுப்பினரை நீங்கள் என்று நேரடியாக அழைக்கக்கூடாது. பாராளுமன்ற முறைப்படி நீங்கள் என்ற சொல் அவைக்கு தலைமை வகிப்பவரை மட்டுமே குறிக்கும். மாற்றுக் கட்சி உறுப்பினரை எவ்வாறு குறிப்பிட வேண்டும்? மாற்றுக் கட்சி உறுப்பினரை மதிப்புக்குரிய உறுப்பினர் என்றும் தம் கட்சி உறுப்பினரை மதிப்பிற்குரிய நண்பர் என்றும் அழைப்பது மரபாகும்.